ஹலோ வீவர்ஸ், இது உங்கள் அறுசுவை அப்டேட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தேங்காய் பர்ஃபி. இது பண்ணுறதுக்கு தேங்காய், ரவை, சர்க்கரை இருந்தால் போதும். சூப்பராக செய்து முடிச்சிடலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப ஈஸியாகவும் பண்ணி முடிச்சிடலாம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் எடுத்திருக்கேன். அதை துருவிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சிக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இதை ஒரு முறை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்ததை ஒரு பேனில் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. தேங்காய் உதிரி உதிரியாக வரணும். நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் எடுத்திருந்தீங்க அப்படின்னா இது போல் அரைக்க தேவையில்லை. இல்லை ஃப்ரெஷ்ஷாக துருவுனதுன்னா இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம சேர்த்த தேங்காய் நல்லா வறுபட்டுடுச்சு. நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே பேனில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்வீட்டுக்கு நம்ம ஒரு ஸ்பூன் மட்டும்தான் நெய் சேர்க்குறோம். இந்த நெய்யில் ஒரு சின்ன கப்பில் ரவை எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வறுத்த ரவையாக இருந்தால் கூட 2 நிமிஷம் வறுத்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். இது நல்லா வறுபட்டு லைட்டாக கலர் மாறும். அது வரைக்கும் இதை வறுத்து விட்டுக்கோங்க. இது நல்லா வறுபட்டுடுச்சு. இந்த ரவையை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே பேனில் ஒரு கப் அளவு சர்க்கரை சேர்க்குறேன். நான் சின்ன கப்பில் ரவை எடுத்திருந்தேன், அதால் அளக்கும்போது இது 1.5 கப்பு சர்க்கரை இருக்கும். சேர்த்துட்டு இது முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரை கரைஞ்சி கொஞ்சம் கெட்டியாகணும். அது வரைக்கும் இது போல் கலந்து விட்டுக்கோங்க. நல்லா நுரையா வருது. ஓரளவு கெட்டியாகி வந்துருச்சு. இதை தண்ணியில் விட்டு பார்க்கும்போது கரையாமல் இருக்கணும். வறுத்து வச்ச தேங்காவை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை நல்லா குறைச்சிருங்க. சிம்மில் வச்சுக்கிட்டே இதெல்லாம் செய்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ரவை வறுத்து வச்சுருந்ததையும் கொஞ்சம் கொஞ்சமாக இது போல் தூவி விட்டு கலந்துக்கோங்க. ரவை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் இது போல் கலந்து விட்டுட்டே இருக்கக்கூடாது. அப்போ நம்ம பர்ஃபி பீஸ் போட வராது, உதிரி உதிரியாக ஆகிடும். நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் இது போல் கலந்து விட்டுக்கலாம். நெய் எதுவும் சேர்க்க தேவையில்லை. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது நம்மளோட பர்ஃபி தயாராகிட்டு, இதை செட் பண்ணுறதுக்கு ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இதை சேர்த்துக்கலாம். இதில் ஸ்வீட்டை கொட்டிட்டு நல்லா அதை சமப்படுத்தி கொடுத்துக்கலாம். சூடாக இருக்கும்போதே நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாம் சமப்படுத்தி கொடுத்தாச்சு. இது அப்படியே 1 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். ஆற விட்டு பீஸ் போட்டுக்கலாம். இப்போது 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இது உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் பீஸ் போட்டுக்கோங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை உடச்சி காமிக்கிறேன், எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள்.
ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இந்த ஸ்வீட்டு பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்திடலாம். வீட்டில் இருக்கிற 3 பொருள் இருந்தால் போதும். ரொம்ப சூப்பரான நல்ல டேஸ்டியான பர்ஃபி தயார் பண்ணிடலாம். கடையில் கிடைக்கிறது போலவே தேங்காய் பர்ஃபி ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.